நீங்க மாசம் 2,50,000 ரூபாய் நீங்க காசு எடுத்துக்கிட்டே வந்தாலுமே கூட உங்ககிட்ட கிட்டத்தட்ட 20 கோடியே 90 லட்சம் ரூபாய் கையில காசு இருக்கும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது ஆஃப்டர் இன்ஃப்ளேஷனுக்கு அப்புறமா உங்களுக்கு எவ்வளவு பணம் இருக்கும்னா 20 crore 90 lakhs பணம் இருக்கும். இன்வெஸ்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு. இப்போ எங்க இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கும். அப்போ நீங்க 15,000 20% ஸ்டெப் அப் போட்டு 12% ரிட்டர்ன்ல நீங்க 20 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா உங்களுடைய 60வது வயசுல இந்த இடத்துல பினான்சியலா எந்த ஒரு மிஸ்டேக் பண்றதுக்கு இடமே இருக்க கூடாது. எனக்கு 40 வயசு ஆயிருச்சு, சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நானும் முன்னாடியே எஸ்ஐபி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பேனே, இப்போ என்ன பண்றது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, அட்லீஸ்ட் இப்போ தெரிஞ்சது இல்லை, அதை வச்சு சந்தோஷப்பட்டுக்கலாம். ஏன்னா இட்ஸ் பெட்டர் லேட் தென் நெவர். அதாவது ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் லேட்டாவாச்சும் நம்ம பண்றோம் இல்லையா, அது வரைக்கும் சந்தோஷம் தான். மொதல் விஷயம் ஆக்டிவ் இன்கம். ஆக்டிவ் இன்கம்ன்றது நமக்கு மாசம் ஒரு சம்பளம் வருது, இல்ல ஒரு பிசினஸ் பண்றோம், நமக்கு ஒரு வருமானம் வருதுன்னா அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா இன்கம் வளர வளர நம்ம சேவிங்ஸோ இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ இது வளர்ந்துகிட்டே போகும். ஸோ முதல்ல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது ஆக்டிவ் இன்கம் எப்படி க்ரோ பண்றது. இப்போ நீங்க ஒரு ஜாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களோட ஸ்கில்ல அப்ஸ்கில் பண்ணிட்டு ப்ரொமோஷன் எப்படி வாங்குறது, இல்ல ஒரு கம்பெனி டு இன்னொரு கம்பெனி ஜம்ப் ஆகும்போது அதுல வர ஹைக்கு இந்த மாதிரி இன்கம் ரைஸ் பண்றதுக்கான வேலையை பார்க்கணும். நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிருக்கீங்கன்னா உங்க பிசினஸ் எப்படி க்ரோ பண்றது, அது மூலமா உங்களுடைய வருமானத்தை இன்கம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். ஆக்டிவ் இன்கம் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அது மூலமா சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நம்ம வளர்த்திக்கலாம். ரெண்டாவது விஷயம் எமர்ஜென்சி ஃபண்ட். இதுதான் சர்வைவலுக்கான முக்கியமான ஒரு விஷயம். எமர்ஜென்சி ஃபண்டை நம்ம பில் பண்ணியே ஆகணும். அட்லீஸ்ட் எவ்வளோ பில் பண்ணணும்னா, இப்போ நீங்க மாசம் உங்களுக்கு ஒரு 50,000 to 60,000 சம்பளம் வருது அப்படின்னா ஃபுட்டுக்கு, ரெண்ட்டுக்கு, டிராவல் எக்ஸ்பென்சஸ், அப்புறம் ட்ரெஸ், இந்த மாதிரி பேசிக் நெசசிட்டி மந்த்லி எக்ஸ்பென்சஸ் ஒரு 3 மாசத்துக்காச்சும் சேவ் பண்ணி வைக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 2 lakh rupees ஆச்சும் உங்களுடைய சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கணும். அந்த அமௌண்ட்டை நீங்க டச் பண்ணவே கூடாது. அடுத்த விஷயம் சொல்லணும் அப்படின்னா ஹெல்த் இன்சூரன்ஸ். ஹெல்த் இன்சூரன்ஸை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம ஹெல்த்தை நம்ம ஆக்டிவாக வச்சுக்கணும். 40 இயர்ஸ் ஆகுதுன்னா நிறைய பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ நம்ம பாடியை நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நம்ம ஒரு ப்ரிகாஷன் சொல்லலாம். ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, நாளைக்கு ஒரு எதிர்பாராத விதமாக நம்ம ஹெல்த்தியாக இருந்தாலும் கூட ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அப்புறம் நம்ம இத்தனை நாள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருந்த சேவிங்ஸ் எல்லாமே காலியாயிரும். ஸோ அதனால நம்ம கண்டிப்பாக ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும். எவ்வளோ எடுத்துக்கணும்னா, குறைஞ்சது 15 to 20 lakhs கவர் இருக்கக்கூடிய ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ரொம்ப அதிகமாக போயிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸ். டேர்ம் இன்சூரன்ஸ் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, நாம நாளைக்கு இல்லைனா கூட நம்ம ஃபேமிலி ஃபினான்ஷியலாக செக்யூராக இருக்கணும். நம்ம பசங்க காலேஜுக்காக இருக்கட்டும், இல்லை அவங்க மேரேஜ்க்காகட்டும், இல்லை ஃபேமிலி சர்வைவலுக்காகட்டும் ஃபினான்ஷியலாக அவங்க சேஃபாக இருக்கணும். எமோஷனலாக ஃபேமிலி பாதிக்கப்படுவாங்க தான், இல்லைன்னு சொல்லவே கிடையாது. ஆனால் ஃபினான்ஷியலாகவும் அவங்க பாதிக்கக்கூடாது. அதுக்காக டேர்ம் இன்சூரன்ஸ் கம்பல்சரி. டேர்ம் இன்சூரன்ஸ் எவ்வளோ எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஆனுவல் இன்கம் விட 15 to 20 times இருக்கிற மாதிரியான ஒரு கவர் எடுக்கணும். சப்போஸ் 50 to 60,000 நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா 2 crore இருக்கிற மாதிரி ஒரு டேர்ம் பிளானை சூஸ் பண்ணுங்க. அண்ட் அந்த பீரியட் 60 to 65 years இருக்க வரைக்கும் சூஸ் பண்ணுங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, டேர்ம் இன்சூரன்ஸ் பியூர் லைஃப் கவராக எடுங்க. 20 வருஷம் கழிச்சு நீங்கள் கட்டின ப்ரீமியம் உங்களுக்கு வரும். அந்த மாதிரி எந்த ஸ்கீமுக்குள்ளாரையும் போகாதீங்க. பியூர் லைஃப் இன்சூரன்ஸாக நீங்கள் எடுக்கிறது தான் நல்லது. அடுத்து ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, ஒரு 40 இயர்ஸில் இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா கம்பல்சரி ஒரு ஹோம் லோன் இந்த மாதிரி எந்த லோன்லையும் போய் மாட்டிக்காதீங்க. நான் சம்பாதிக்கிற சம்பளத்திலேருந்து பாதி சம்பளம் இஎம்ஐக்கு மட்டுமே போயிடும். இந்த மாதிரி ஏதாச்சும் லோன் இந்த மாதிரி போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கோ இல்லை உங்களுடைய பசங்களோட ஃபியூச்சருக்கோ பிளான் பண்ணுறது இங்கே தடைப்படும். இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நம்ம பேச போகிறோம். ஏஜ் ஒரு 40 இயர்ஸ் இருக்குது. உங்களுடைய சேலரி ஒரு 60,000 எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் மந்த்லி எஸ்ஐபி பண்ண போகிறீங்க, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க. அது உங்கள் சேலரியிலிருந்து 25%, அதாவது 15,000 நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க. அப்புறம் உங்களுடைய மந்த்லி எக்ஸ்பென்சஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 45,000. என்னப்பா ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி சொல்கிறேன், அதுக்கப்புறம் மந்த்லி எக்ஸ்பென்ஸ்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், செலவு பண்ணிட்டு மீதி இருக்கிற பணத்தை நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு 40 இயர்ஸ் ஆகுது அப்படிங்கும்போது இனிமே உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து வச்சது போக மீதி இருக்கிற பணத்தில் தான் நாம் இனிமேல் செலவு பண்ண போகிறோம் அப்படின்ற மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ வருஷத்துக்கு பண்ண போறீங்கன்னா, அடுத்த 20 வருஷத்துக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க. ஸ்டெப் அப் எவ்வளோ பண்ண போறீங்கன்னா 20% பண்ண போறீங்க. எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் எவ்வளோ வச்சுக்கலாம்னா 12% வச்சுக்கலாம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னு வரும்போது நம்ம எப்பயுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, உங்களுடைய கோல் என்ன, அதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத பிளான் பண்ணுறது தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ரிட்டையர்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை உங்கள் குழந்தைங்களுடைய எஜுகேஷன், மேரேஜ், இல்லை ஒரு வீடு வாங்க போகிறீங்க, இந்த மாதிரி எந்த கோல்ஸாக இருந்தாலும் அதை ஃபஸ்ட்டு செட் பண்ணணும். அப்புறம் அதில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன் இந்த கோல்ஸ் இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கோல்ஸ் உங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா
நாளைக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும், நாளைக்கு உங்க குழந்தைங்களோட படிப்பு ஒரு பணம் இருக்குன்னா அந்த பணத்தை நீங்க டச் பண்ண மாட்டீங்க. இன்வெஸ்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு. இப்போ எங்க இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கும். இப்போ 40 வயசுல தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது, நீங்க கம்மி ரிட்டர்ன் கொடுக்குற ஃபண்ட்லயோ ஸ்கீம்லயோ நீங்க போனீங்கன்னா, உங்களுடைய கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க நினைக்கிற ஒரு கார்பஸை பில்ட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஷேர் மார்க்கெட்ல மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ள போனீங்கன்னா ஒரு 12 to 15% ஒரு இண்டெக்ஸ்ல போட்டீங்கன்னா கூட ஒரு ரிட்டர்னை உங்களால எதிர்பார்க்க முடியும். இதுல முக்கியமா ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஷேர் மார்க்கெட் எப்பவுமே வாலட்டிலானது. அது கொடுக்குற ரிட்டர்ன்ஸும் சில டைம்ல அதிகமாகவும் இருக்கும், சில டைம் கம்மியாகவும் இருக்கும். ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரோ இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரையோ போனீங்கன்னா அவங்க கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லுவாங்க. இது எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம ஒரு கால்குலேஷனை பார்த்தா இன்னமும் கிளியரா உங்களுக்கு புரியும். நாம முன்னாடியே சொன்ன மாதிரி 15,000 நீங்க மாசத்துக்கு இன்வெஸ்ட் பண்றீங்க. ஸ்டெப் அப் வருஷத்துக்கு 20% பண்றீங்க. லெட் அஸ் அஸ்யூம் ஒரு 12% ரிட்டர்ன் கொடுத்துக்கலாம். எவ்வளவு வருஷத்துக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம்? 20 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்றோம். அப்போ நீங்க 15,000 20% ஸ்டெப் அப் போட்டு 12% ரிட்டர்ன்ல நீங்க 20 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு 20 இயர்ஸ், அதாவது உங்களுடைய 60வது வயசுல 7 crore 20 lakhs உங்க கையில இருக்கும். இதுல இருந்து ஒரு 2 கோடி ரூபாய் எடுத்து உங்களுடைய பசங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிசினஸ் பண்றதுக்கோ இல்ல அவங்களுக்கு ஒரு வீடு வாங்குறதுக்கோ இல்ல ஏதாச்சும் ஒரு கமிட்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு நீங்க கொடுக்கலாம். அது போக மீதி இருக்கிற 5 crore 20 lakhs உங்க கையில இருக்கு இல்லையா, அதை உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் எஸ்டபிள்யூபி ஸ்கீமை போட்டு உங்களுக்கு மாசம் மாசம் ஒரு இன்கம் வர மாதிரி நம்ம ஒரு பிளானையும் பண்ணலாம். அதுக்கான கால்குலேஷனையும் இப்போ நம்ம பார்த்துடலாம். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, எஸ்டபிள்யூபி பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு 60 வயசு ஆகும்போது, இன்னைக்கு நீங்க 45,000 ரூபாய் இருந்தா மந்த்லி எக்ஸ்பென்சஸை நீங்க பார்த்தலாம் அப்படின்னா 60 இயர்ஸ் 20 வருஷம் கழிச்சு உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுது, இன்ஃப்ளேஷன் எப்படி கால்குலேட் பண்றதுங்கிறதுக்கான கால்குலேஷனை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். இப்போ கரண்டா உங்களுக்கு 45,000 செலவாகுது. இன்ஃப்ளேஷனோட ரேட் 6 to 7% இருக்கு. நம்ம ஒரு 6% வச்சுக்கலாம். அப்போ 20 இயர்ஸ் கழிச்சு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும் ஒவ்வொரு மாசமும் நீங்க சர்வே பண்றதுக்கு உங்க எக்ஸ்பென்சஸ் பார்த்துக்கிறதுக்குன்னா ஒரு மாசத்துக்கு 1,44,000 இருந்தா உங்களுடைய மந்த்லி எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே நீங்க பார்த்துக்கலாம். இப்போ நம்ம எஸ்டபிள்யூபி எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எஸ்டபிள்யூபி அப்படின்றது ரொம்ப சிம்பிள். இப்போ உங்ககிட்ட ஒரு கார்பஸ் 5 crore 20 lakhs உங்ககிட்ட ஒரு கார்பஸ் பில்ட் ஆயிருக்கு. அதுல இருந்து மாசம் மாசம் எனக்கு ஒரு அமௌண்ட் வேணும். ஓகே, நாம என்ன பண்ணலாம், 1,44,000 வேண்டாம், ஒரு 2,50,000 வச்சுப்போம். ஏன்னா இப்போ ரிட்டையர்மெண்ட் ஏஜ்ல நீங்க வெளியில போவீங்க, அதுக்கப்புறம் இன்ஃப்ளேஷன் இருக்கு, உங்க கிராண்ட் கிட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும், உங்க ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணணும், ஏதாவது வெக்கேஷன், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு என்டர்டைன்மெண்ட், இந்த மாதிரி உங்க ரிட்டையர்மெண்ட் லைஃபை நீங்க என்ஜாய் பண்ற சினாரியோ நம்ம எடுத்துக்கலாம். அதனால 1,44,000 விட ஒரு 1 lakh அதிகமாக வச்சு 2,50,000 நம்ம மாசம் மாசம் எஸ்டபிள்யூபியில் நமக்கு வர மாதிரி வச்சுக்கலாம். இதுக்கான ஒரு கால்குலேஷன் இப்போ நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்மகிட்ட இருக்கிற மொத்த அமௌண்ட் எவ்வளோ? 5 crore 20 lakh. நமக்கு மாசம் மாசம் எவ்வளோ நமக்கு தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2,50,000 நம்ம போட்டுக்கலாம். எவ்வளோ வருஷத்துக்குன்னு கேட்டிங்கன்னா அடுத்த 25 இயர்ஸ், அதாவது உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 16 எடுத்துக்கிட்டா அடுத்த 25 இயர்ஸ் 85 இயர்ஸ் வரைக்கும் நீங்க மாசம் மாசம் 2,50,000 எடுக்கணும். அதே 12% ரிட்டர்ன். இன்ஃப்ளேஷன் தான் இதுல முக்கியமான ஒரு கால்குலேஷன். இன்ஃப்ளேஷன் நம்ம 6% அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா வருஷம் உங்களுக்கு இன்ஃப்ளேஷன்ல விலைவாசி ஏற்றம் இருக்கும், பணவீக்கம் இருக்கு. சோ அதையும் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு வருதுன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 20 crore 90 lakh rupees வருது. உங்களுடைய 85 வயசு வரைக்கும் நீங்க மாசம் மாசம் 2,50,000 ரூபாய் நீங்க காசு எடுத்துக்கிட்டே வந்தாலுமே கூட உங்களுக்கு 85 வயசு ஆகும்போது உங்ககிட்ட கிட்டத்தட்ட 20,90,00,000 ரூபாய் கையில காசு இருக்கும். இந்த கால்குலேஷன் வந்து பாருங்களேன். இதுல ஃபர்ஸ்ட் மந்தோட எஸ்டபிள்யூபி எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2,50,000 இருக்கா. லாஸ்ட் எஸ்டபிள்யூபி அப்படின்னு இருக்கு. லாஸ்ட் எஸ்டபிள்யூபி பிராக்கெட்ல பாருங்க, இன்ஃப்ளேஷன் 6% போட்டிருக்கு. அதாவது இன்ஃப்ளேஷனை கால்குலேட் பண்ணி உங்க 85வது வயசுல கடைசி மாசம் நீங்க 10,72,000 நீங்க எடுத்திருப்பீங்க. அதாவது என்ன இங்க மென்ஷன் பண்றாங்கன்னா, இன்ஃப்ளேஷனை கால்குலேட் பண்ணி உங்களுக்கு 60 வயசா இருக்கும்போது உங்களுக்கு 2,50,000 தேவைப்பட்டுச்சு. அப்போ உங்களுக்கு 85 வயசு ஆகும்போது உங்களுக்கு 10,72,000 தேவைப்படும். ஆஃப்டர் இன்ஃப்ளேஷனுக்கு அப்புறமா உங்களுக்கு எவ்வளவு பணம் இருக்கும்னா 20 crore 90 lakhs பணம் இருக்கும். இங்க ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்தை இங்க மென்ஷன் பண்ண விரும்புகிறேன் நான். இன்ஃப்ளேஷன் அண்ட் டாக்ஸஸ். இதுல இன்ஃப்ளேஷன், எல்டிசிஜி அண்ட் எஸ்டிசிஜி இந்த மாதிரி டாக்ஸஸுமே இருக்கும். ஸோ உங்களுடைய கோல்ஸ் என்ன, உங்க ஃபேமிலியில யார் யார் இருக்காங்க, உங்க ஃபேமிலியோட சிச்சுவேஷன் என்ன, அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி இன்வெஸ்ட் பண்றது, உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு எப்படி பிளான் பண்றது, எஸ்டபிள்யூபி எப்படி பண்றது, அந்த எஸ்டபிள்யூபி பண்ணும்போது என்னென்ன டாக்ஸஸ்லாம் வரும், அந்த டாக்ஸஸை எப்படி ஸ்மார்ட்டா சேவ் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கண்டிப்பா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரை கன்சல்ட் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம 40 வயசுல தான் ஸ்டார்ட்டே பண்றோம். அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஃபினான்ஷியலா எந்த ஒரு மிஸ்டேக் பண்றதுக்கு இடமே இருக்கக்கூடாது. ஸோ கன்சல்ட் அ ஃபினான்ஷியல் பிளானர் இல்லைனா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரை கன்சல்ட் பண்ணுங்க, அட்வைஸ் வாங்கிக்கோங்க,
அவங்க சொல்கிறபடி கேட்டு கோல் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அண்ட் see you in next வீடியோ. மறக்காமல் ரிஃப்ளெக்ட் மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே இன்வெஸ்ட்மெண்ட், மணி மேக்கிங், ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் உங்களுக்காக போட்டுட்ருக்கோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.